இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் நிலவும் நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் நாளை போர்க்கால ஒத்திகை நடத்த நடுவர் அரசு ஆணை. சமூக நீதியில் சாதனை படைப்பதே இலக்கு. மாமல்லபுரம் நோக்கி அணிவகுக்க தயாராகுமாறு பாட்டாளி சொந்தங்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் மடல். மீனவர்கள் பாதுகாப்புக்கு தூதரக ரீதியிலான நடவடிக்கை எடுக்குமாறு நடுவண் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் கோவில் விழாவில் ஏற்பட்ட வன்முறையால் தொடரும் பதற்றம். சுற்றியுள்ள மதுக்கடைகளை மூட ஆணை. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. நடுவண் புலனாய்வுத்துறை இயக்குநர் பிரவீனின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படலாம் என தகவல். கனிம முறைகேடு வழக்கில் காணொலி காட்சி மூலம் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஆட்சிப்பணி அதிகாரி சகாயத்துக்கு மதுரை நீதிமன்றம் ஆணை. காட்டு யானை உலா வருவதால் உதகை தொட்டபெட்டா காட்சி முனைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று ஒரு நாள் தடை. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை இன்று 1000 ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் 72,200 ரூபாய்க்கு விற்பனை. ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் மும்பை, குஜராத் அணிகள் மோதல். மும்பையின் வெற்றி பயணம் தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.